அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. எல்லாம் வல்ல அல்லாவின் பேரருளும் பேரன்பும் நமக்கெல்லாம் கிடைக்கட்டுமாக. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அறிய விரும்பும் ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னவென்றால், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் எனக்காக நன்மையை நாடியிருக்கிறானா? எனது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறதா என்பதுதான். இந்த கேள்வி இன்று மட்டும் அல்ல, நபித்தோழர்களின் காலத்திலும் மனிதர்களின் மனதில் இருந்தது. ஒருநாள் ஒரு மனிதர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, ஒரு மனிதரின் விதி மாற இருக்கிறது, அல்லாஹ் அவருக்கு நல்ல காலத்தை வழங்க இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள ஏதேனும் அடையாளங்கள் இருக்கின்றனவா என்று கேட்டார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் ஆழமான ஒரு பதிலை வழங்கினார்கள். அவர்கள் கூறினார்கள், ஆம், ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அல்லாவின் நன்மை நெருங்கி வருவதை அறிய சில அடையாளங்கள் உள்ளன. அவற்றை கவனித்தால் அல்லாஹ் அவனுக்காக நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி வருகிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று. அந்த அடையாளங்களில் முதலாவது, மார்க்க அறிவின் மீது ஆர்வம் ஏற்படுவது. ஒரு காலத்தில் தொழுகை, துஆ, திக்ர், குர்ஆன் ஓதுதல் போன்றவற்றில் ஆர்வம் இல்லாமல் இருந்த ஒருவர் திடீரென்று மார்க்க விஷயங்களை அறிய விரும்பத் தொடங்குகிறார். தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. குர்ஆன் வசனங்களின் அர்த்தத்தை அறிய வேண்டும் என்ற விருப்பம் உருவாகிறது. நல்லவர்களின் சொற்பொழிவுகளை கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இது சாதாரண விஷயம் அல்ல. ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்தின் புரிதலை வழங்குகின்றான் என்று. அதனால் இபாதத்தில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகி இருந்தால், பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்ற உணர்வு வந்திருந்தால், அதிகமாக என்று சொல்ல வேண்டும் என்று தோன்றினால், என்று திக்ர் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வந்திருந்தால், அது அல்லாவின் மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றாகும். பலர் உலக அறிவை பெறுகிறார்கள். ஆனால் மார்க்க அறிவை பெற வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அந்த ஆசை உருவாகும் போது அல்லாஹ் நம்மை தன்னுடைய பக்கம் அழைக்கிறான் என்பதை உணர வேண்டும். இரண்டாவது அடையாளம், ஃபஜ்ர் நேரத்தில் கண்கள் தானாகவே விழித்துக் கொள்வது. உலகத்தில் பல மனிதர்கள் அலாரம் வைத்தும் எழ முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் சிலருக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பான உதவியை வழங்குகிறான். அவர்கள் ஃபஜ்ர் நேரம் வந்தவுடன் விழித்துக் கொள்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகை என்பது வெறும் ஒரு தொழுகை மட்டும் அல்ல. அது ஒரு மனிதனின் நாளை ஆசீர்வதிக்கும் ஆரம்பம். அதிகாலை நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து தொழுகின்ற மனிதரின் வாழ்க்கையில் பரக்கத் அதிகரிக்கிறது. அவருடைய நேரத்தில் பரக்கத் ஏற்படுகிறது. அவருடைய வருமானத்தில் பரக்கத் ஏற்படுகிறது. அவருடைய முயற்சிகளில் பரக்கத் ஏற்படுகிறது. பல நேரங்களில் ஒருவர் அதிகமாக சம்பாதித்தாலும் பணம் தங்காது. மற்றொருவர் குறைவாக சம்பாதித்தாலும் அல்லாஹ் அதில் பரக்கத் கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறான். இந்த பரக்கத்தின் முக்கிய காரணங்களில் ஒன்று ஃபஜ்ர் தொழுகையாகும். அதனால் கடந்த காலத்தில் ஃபஜ்ர் தொழுகையை தவறவிட்ட ஒருவர் இப்போது தொடர்ந்து ஃபஜ்ருக்கு எழ ஆரம்பித்திருந்தால், அது அல்லாஹ் அவருக்காக நன்மையை நாடுகிறான் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளமாக இருக்கலாம். மூன்றாவது அடையாளம், சோதனைகளின் போது பொறுமை காத்து கொள்ளும் தன்மை. வாழ்க்கையில் சோதனை இல்லாத மனிதர் யாரும் இல்லை. ஏழைக்கும் சோதனை இருக்கிறது. பணக்காரருக்கும் சோதனை இருக்கிறது. ஆரோக்கியமானவருக்கும் சோதனை இருக்கிறது. நோயாளிக்கும் சோதனை இருக்கிறது. ஆனால் உண்மையான வெற்றி சோதனை வராமல் இருப்பதில் இல்லை. சோதனை வந்தபோது அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து நிலைத்திருப்பதில்தான் இருக்கிறது. ஒருமுறை ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் வந்தன என்று கேட்கப்பட்டது. அப்போது அவர்கள் மிகவும் அழகான ஒரு உதாரணத்தை கூறினார்கள். ஒரு மனிதன் மண்பானை வாங்கச் செல்லும் போது அது நன்கு உறுதியானதா என்பதை பரிசோதித்து பார்த்த பிறகே வாங்குகிறான். அதுபோல அல்லாஹ் தனது அடியார்களின் ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக சில நேரங்களில் சோதனைகளை வழங்குகிறான் என்றார்கள். உண்மையில் சோதனை என்பது அழிவின் அறிகுறி அல்ல. பல நேரங்களில் அது உயர்வின் அறிகுறியாக இருக்கலாம். சோதனையின் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி பொறுமையாக இருப்பவர் அல்லாவின் அருளுக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறுகிறார். நான்காவது அடையாளம், தேவையற்ற செலவுகள் குறைய ஆரம்பிப்பது. இன்று பலர் சம்பாதிப்பதை விட அதிகமாக செலவு செய்கிறார்கள். பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்று தெரியாமல் போகிறது. ஆனால் அல்லாஹ் ஒருவருக்கு நன்மையை நாடும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒழுங்கை ஏற்படுத்துகிறான். தேவையற்ற செலவுகள் குறைகின்றன. வீண் ஆடம்பரங்கள் குறைகின்றன. சிறிய வருமானத்திலேயே மனநிறைவு கிடைக்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் கொடுத்ததை வைத்து திருப்தியாக வாழும் குணம் உருவாகிறது. இதுவே உண்மையான செல்வம்.
ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான செல்வம் என்பது பொருட்களின் அதிகரிப்பு அல்ல, மனநிறைவு என்று கற்றுத்தந்தார்கள். ஒருவர் எப்போதும் குறைகளை மட்டுமே பார்க்காமல் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஏற்கனவே பல நன்மைகளை கொடுத்திருக்கிறான் என்று சிந்திக்க ஆரம்பித்தால் அவரது வாழ்க்கையில் பரக்கத் இறங்க ஆரம்பித்துவிட்டது என்று சொல்லலாம். ஐந்தாவது மற்றும் மிக அழகான அடையாளம், அல்லாஹ் ஒருவருக்கு நூறானியத்தை வழங்குவது. நூறானியத் என்பது தோலின் நிறம் அல்ல, முகத்தின் அழகு அல்ல, அது உள்ளத்தின் ஒளி. ஒரு மனிதரை பார்த்தவுடன் அல்லாவின் நினைவு வருகிறதா? அவருடைய பேச்சு நம்மை நன்மைக்கு அழைக்கிறதா? அவருடைய நடத்தை நம்மை நல்லவர்களாக மாற்றுகிறதா? இதுவே நூறானியத்தின் அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், அல்லாவின் நல்லடியார்களை பார்த்தால் அல்லாவின் நினைவு வரும் என்று. உள்ளம் தூய்மையாகும்போது, பாவங்களை விட்டு விலகும்போது, மறுமையை அதிகமாக நினைக்க ஆரம்பிக்கும்போது அல்லாவின் ஒளி மனிதனின் முகத்திலும் நடத்தையிலும் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இந்த 5 அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்ப்போம். மார்க்க அறிவின் மீது ஆர்வம் இருக்கிறதா? ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுகிறோமா? சோதனைகளில் பொறுமையாக இருக்கிறோமா? தேவையற்ற செலவுகளை குறைத்து வாழ்கிறோமா? நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை நோக்கி திரும்புகிறதா? இந்த அடையாளங்கள் நம்மிடம் இருந்தால் அல்லாஹ் நமக்காக நன்மையை நாடுகிறான் என்று நம்பிக்கை கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த அடையாளங்கள் இன்னும் நம்மிடம் முழுமையாக இல்லையெனில் கவலைப்பட தேவையில்லை. இப்போதே அல்லாஹ்விடம் திரும்புவோம். இப்போதே தௌபா செய்வோம். இப்போதே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிப்போம். அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவானாக. நமக்கு பயனுள்ள மார்க்க அறிவை வழங்குவானாக. ஃபஜ்ர் தொழுகையை பாதுகாக்கும் பாக்கியத்தை தருவானாக. சோதனைகளில் பொறுமையை வழங்குவானாக. நமது வாழ்க்கையில் பரக்கத்தை இறக்குவானாக. நமக்கு நூறானியத்தையும் ஈமானின் இனிமையையும் வழங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.